டியூஸ்டே மார்னிங் குட்டியாட்டு ஒரு விளக்கு கோலம் போட்டுட்டு நேராக கிச்சனுக்குள்ளாடி வந்தாச்சுது. கருப்பட்டியை காய்க்க வச்சு அரிசி மாவில் கொஞ்சம் சுக்கு போட்டு இந்த கருப்பட்டி தண்ணியை விட்டு இடியப்ப மாவு மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி குட்டி குட்டி உருண்டையாக்கி தேங்காய் பால் விட்டு பால் கொலக்கட்டை ரெடி பண்ணியாச்சுது. நீங்களும் இதை மாதிரி பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கருப்பட்டி வாசனையில் ரொம்ப டேஸ்டாட்டு இருக்கும். இங்கே எனக்கு இஸ்லாமிக் நியூ இயர் மொஹரம் ஃபஸ்ட் டே, அதனால் லீவு. அதனால் நம்ம வீட்டு கிச்சனுக்கும் மத்தியானம் லீவு கொடுத்தாச்சுது. புதுசாட்டு புது நியூ இயரில் ஏதாவது ட்ரை பண்ணலான்ட்டு நார்த் இந்தியன் பிரியாணி வாங்கலான்ட்டு நார்த் இந்தியன் பிரியாணி, நான், பட்டர் சிக்கன் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சுது. ரொம்ப மசாலாவாட்டு இருந்துச்சுது. இதுக்கு நானே சமைச்சிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சுது. அதை சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த குல்ஃபி ஐஸ்கிரீம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஈவினிங் அப்படியே கோவிலுக்கு கிளம்பியாச்சுது. டியூஸ்டேயில் அந்தோனியார் நாள். இன்றைக்கி இங்கே சென்ட் ஆண்டனிக்கு ஃபீஸ்ட் செலிப்ரேட் பண்ணாங்க. எல்லா கண்ட்ரியிலேருந்தும் இங்கே ஆட்கள் உண்டு. பிலிப்பைன்ஸ், ஆஃப்ரிக்கன்ஸ், அப்புறம் நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டாச்சுன்னா எல்லா ஸ்டேட்லேருந்தும் உண்டு. எல்லாரும் அந்தோனியார் முன்னுக்க நின்று அவ்வளோத்துக்கு ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் அவ்வளோ தேவைகள் இருக்குது. கோவிலில் பன்னு, ஜூஸு, குக்கீஸ், கேக் எல்லாம் கொடுத்தாங்க. எல்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு ஒரு 8:30க்கு வந்தாச்சுது. மதியானம் வாங்கின சாப்பாடு எல்லாம் மீதி கொஞ்சம் இருந்துச்சுது. அதை வச்சு சாப்பிட்டுட்டு அந்தோனியாரே எல்லாருக்கும் அவங்கவுங்க தேவைகளை நல்லபடியாட்டு நடத்தி கொடுங்கன்ட்டு நல்லா மைண்டில் ப்ரேயர் பண்ணிவிட்டு தூங்கி